Hello friends, welcome to Baby's World. நாங்கள் துபாய்க்கு ஒரு ஷார்ட் ஸ்டேக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. அந்த ட்ராவல் வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னடா நான் ஆல்ரெடி துபாயில் தான் இருந்தேன், துபாய் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், மறுபடியும் கோயம்புத்தூர் டு துபாய் போடுறேன்னு பார்க்குறீங்களா? நான் ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தேங்க வெக்கேஷனுக்காக. ஆனால் நான் அந்த வீடியோ போடலை, வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சில ரீசன்ஸ்னால நான் அந்த வீடியோ போடலை. இப்போது ஒரு ஷார்ட் ஸ்டேக்காக மறுபடியும் நாங்கள் கோயம்புத்தூர் டு துபாய் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 12:30 போல் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க. எங்களோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 3:10க்கு இருந்துச்சு ஆஃப்டர்நூன். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் அதீம் நானும் அக்காவை பார்த்தோம். ரொம்ப நாளாக வீடியோவில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியோடு சென்ட் ஆஃப் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் பேச முடியல வெளியே, ஏன்னா சடனாக தான் நான் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே நான் போயிட்டோம். எங்களோட பேகேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி முடித்தோடனே செக்இனில் போடுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கரெக்டாக அந்த அக்காவும் வந்தாங்க. அப்போ நான் அந்த அக்கா கிட்டே பேசினேன். அதிரன் நிலன் எல்லாத்தையுமே பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் பாப்பாவும் அதிரன் கூட நல்லா விளையாடிட்டு இருந்தா. செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நாங்கள் செக்யூரிட்டி செக்காக போயிட்டுருந்தோம். அங்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட திங்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் வெளில விடுவாங்க. நம்மளோட பெல்ட்டு, வாட்ச்சு, மொபைல் ஃபோன்ஸ், பர்ஸு, ஹேண்ட்பேகு, லேப்டாப்பு, சார்ஜரு எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் வச்சுட்டு செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் விடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு போர்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. எங்களது பார்த்திங்கன்னா கேட் 4 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்கள் கேட்டுக்கு போயிட்டுருந்தோம். கேட்டுக்கும் போய் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃப்ளைட் இன்னும் வராமல் இருந்தது. அதுக்குள்ளாடி கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு மை சர்ப்ரைஸ் கரெக்டாக எங்கள் சீட்டுக்கு முன்னாடியே அதிரன் அவங்களும் இருந்தாங்க. அதிரன் கூட அப்பவும் என் பாப்பா விளையாடிட்டு வந்தா. ஆனால் பாவம் நிலன் தான் டேக் ஆஃப் பண்ணோன்னே ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளைட் ஏறினதும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு சாண்ட்விச், ஒரு வாட்டர் பாட்டில், டிஷ்யூ, அப்புறம் ஒரு கெச்சப் அதில் இருந்துச்சு. ஓகேவாக இருந்தது, ரொம்ப நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் ஆஃப் ஆகும்போது தான் என் பாப்பா வயிறு வலிக்குதுன்னெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு சென்னையில் நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து எங்களுக்கு அடுத்து துபாய் இன்டர் கனெக்டிங் இருந்துச்சுங்க. அதாவது எக்ஸிட் ஆகாமல் நம்ம டிரான்சிட் ஆகணும் ஏர்போர்ட்குள்ளேயே. நாங்கள் டெர்மினல் 4 சென்னையில் இறங்கணும். டெர்மினல் 2ல் எங்களோட துபாய் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எங்களுக்கு இன்டர் கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால நாங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் அவங்களே வழி மாற்றிருந்தாங்க. வெளியே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட எங்களுக்கு ஒரு 2.5 hours தான் டைம் இருந்துச்சு இந்த மாதிரி டிரான்சிட் ஆகிறதுக்கு. நாங்கள் அதுக்குள்ளேயும் வந்துட்டோம். நல்ல வேலை சென்னையில் எங்களுக்கு டிரான்சிட் ஆகும்போது எங்களோட பேகேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் டிரான்சிட் ஆகிற மாதிரி நாங்கள் கொடுக்கல. கோயம்புத்தூர்லேயே நாங்கள் டைரெக்டாக துபாயில் எங்களோட பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா லிட்ரலி யாருமே இல்லை, ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க. எங்கள் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் வந்தவங்களோடது மட்டும்தான் கொஞ்சம் பேர் தான் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்தோடனே எங்களுக்கு சென்னையில் தான் இமிக்ரேஷன் இருந்துச்சு, கோயம்புத்தூரில் இமிக்ரேஷன் இல்லை. சென்னையில் நாங்கள் இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் பண்ணோம் மறுபடியும். அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட கேட்டுக்கு போயிட்டோம். ஒரு 1 hour தான் டைம் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வந்துட்டோம், கேட்டில் இருந்துட்டோம். பாருங்கள், ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை, ஒரு 2 ஃப்ளைட்டுக்கான ஆள் மட்டும்தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோன்றனால கேட்டும் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணக்கப்புறமா நாங்கள் ஃப்ளைட்குள்ளே போய் அங்கே ஒரு ஃப்ளைட்குள்ளேயே ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஃப்ளைட்குள்ளே போனதும் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும்னு நினச்சோம். சீட் முன்னாடி நமக்கு டிவி மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது இல்லை. அதனால் கொஞ்சம் போர் தான் அடிச்சுது எங்களுக்கு போகும்போது. 4.5 hours அப்படியே நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லா பக்கமும் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் ஆஃப் ஆகிறது எடுத்திருந்தேன். ஏன்னா வியூ அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு வாட்டியும் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளைட் ஒரு 7 o'clock போல் சென்னையிலேருந்துட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஏறினதும் கொஞ்சம் நேரத்தில் ஜூஸ், அதுக்கப்புறமா இந்த க்ரன்ச்சி கார்னுங்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து மீல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீல்ஸில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 நான்வெஜ் அண்ட் 1 வெஜ் வந்து வாங்கிக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராபெரி மூஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் குக்கும்பர் அண்ட் கேரட் சாலடு, அப்புறம் ஒரு கர்டு, அதுக்கப்புறமா ஒரு பன் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு அமுல் பட்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோடய பொண்ணுக்கும் தனி சீட்டுங்கிறனால அவளுக்கும் தனியாக மீல்ஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் அவள் எதுவுமே சாப்பிடல. ஆனால் ஃப்ளைட் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவள் தூங்கிட்டா. அவள் தூங்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளாங்கெட் வந்து அவளுக்கு கேட்டிருந்தோம். பிளாங்கெட்டும் வந்து கொடுத்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து போடுறோம். அதனால் எதுவுமே கேட்கறக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. வெஜ் மீலில் ஒரு பாலக் பன்னீர், புலாவ், அப்புறமா ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ்ஜில் சிக்கன் கிரேவி, புலாவ், அப்புறம் இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த பன்னுமே வந்துட்டு நல்லா ஹார்டாக தான் இருந்துச்சு. பாப்பா தூங்குறதுக்கு முன்னாடியே குக்கீஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க ஞாபகமாக வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே டீ காஃபி வேணுமான்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு போனாங்க. பிளாக் காஃபி இல்லைனா பிளாக் டீ தான் வந்து கொடுப்பாங்க. இதுதான் க்ரீமர், பால் மாதிரி. நம்ம இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி மில்க் காஃபி ஒரு டீ வந்து நம்ம பண்ணிக்கணும். டீ மாதிரி இருக்கும், ஆனால் டீ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சுகரும் வந்து கொடுத்துருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி வந்துட்டு தலைவலிக்காக டீன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டோம். அப்புறம் ஒரு 1.5 hours போல் வந்துட்டு டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் துபாய் ரீச் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிளிப் வந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம துபாய் ரீச் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டில். இங்கேருந்து நம்ம பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பெருசுங்க. அதோட ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட் வந்து இது. நாங்கள் பேக்கேஜ் எடுக்கிறக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தான் வந்து போனோம். ஒரு 2-3 minutes போல் மெட்ரோவில் வந்து போனோம். மெட்ரோவில் அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு நம்ம ஏறுறதுக்கு டோர் ஓப்பன் ஆகும். இந்த மெட்ரோ வந்து ஏர்போர்ட்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறதுக்கு தாங்க இந்த மெட்ரோ. ஏன்னா ரொம்ப லார்ஜஸ்ட்டு ஏர்போர்ட்டுங்கிறனால நம்மளால் நடக்க முடியாது. அதனால இந்த மெட்ரோ சர்வீஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. நாங்கள் இந்த மெட்ரோவில் வந்து போயிட்டு எங்களோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் துபாய் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக நமக்கு வந்து சிட்டிக்கு வரக்கு ஒரு மெட்ரோக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் எங்களுக்கு இங்கே வந்துட்டு துபாய் இமிக்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா தான் எங்களோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெட்ரோ போகிறக்குள்ளே மெட்ரோவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இமிக்ரேஷனில் ரொம்ப நேரம் லைனில் வெயிட் பண்ணி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் எக்ஸிட் ஆனோம். மெட்ரோ ஸ்டேஷனை ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு நைட்டு ஒரு 12-12:30க்கு தான் செக்இன் பண்ணோம். இப்படி தான் எங்களோட ட்ராவல் டே போச்சு. இன்னும் வர வீடியோஸில் அடுத்தடுத்து நாங்கள் எங்கே போகிறோங்கிறத பற்றி அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.